ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. ஜென்ரல் ஸ்டடீஸ் கேப்சூல்னு 50 டேஸ்க்கு 50 டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே 3, அதில் போக்குவரத்து இந்த டாப்பிக்கை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம். போக்குவரத்து அப்படிங்கிறது பொதுவாக ஒன்றும் இல்லை, பயணிகள் மற்றும் இந்த சரக்குகள், பொருட்கள் இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த போக்குவரத்துன்னு சொல்லப்படுது. போக்குவரத்து தான் ஒரு நாட்டோட உயிர் நாடியாக இருக்குது. ஓகேவா? அந்த நாட்டோட பொருளாதாரம் வரத்துக்கு இது போக்குவரத்துங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் மனுஷன் எப்படி கால்நடையாக நடந்து போனால் இல்லை விலங்குகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். சக்கரம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போலேருந்து இந்த போக்குவரத்துங்கிறது எளிமையாக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ இந்த போக்குவரத்தை நிலம், நீர், வான்வெளி இந்த மாதிரி பிரிக்கலாம், வகைப்படுத்தலாம். ஸோ நிலத்தில் சாலை வழியில் ரயில்வே, குழாய் வழி போக்குவரத்து வரும். நீரில் உள்நாட்டு போக்குவரத்து, உள்நாடுங்கிறது ஆற்றில் செய்வாங்க இல்லையா, படகு மூலமாக, அது உள்நாட்டு போக்குவரத்து. அடுத்து கடல் வழி போக்குவரத்து. வான்வெளியில் உள்நாட்டு வான்வெளி, பன்னாட்டு வான்வெளி அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஒன்றொன்னா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு சாலை வழி. சாலை வழி அப்படிங்கிறது தான் குறுகிய, கம்மி லென்த்துக்கும் இருக்குது, அதிக லென்த்துக்கும் வர மாதிரி இருக்கும். மலிவானதாக இருக்குது முக்கியமாக. ஓகேவா? மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி மலிவானதாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மூலப்பொருட்களை தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி சந்தைகளுக்கு கொண்டு போகிறது, நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேமிக்கிறது, இது எல்லாமே யார் பண்ணுறது அப்படின்னா சாலை வழி போக்குவரத்துங்கிறது ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் சாலைகள் அமைப்பிக்கிறதுக்கு எங்கே ஏதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய பெரும் சமவெளிகள். ஸோ சமவெளிகளில் ரோடு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? மலைப்பாங்கான பகுதிகளில் ரோடு போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சாலைகளோட அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாலைகள் அடர்த்தி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரோட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இத்தனை கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு, இவ்வளோ ஏரியாவுக்கு எவ்வளோ லென்த் ரோடு போடப்படுது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. இதான் ரோட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரோட் டென்சிட்டி இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் இந்த ரோட் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஏன்னா அது மலைப்பகுதிகள் இல்லையா, அதனால் அங்கே உங்களுக்கு ரோட் டென்சிட்டி குறைவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய சாலைகளை இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க. நேஷ்னல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், மாவட்ட சாலை, கிராம சாலை, எல்லையோர சாலை, பன்னாட்டு சாலை, இந்த மாதிரி சாலைகளை வகைப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வகையும் பார்த்துட்டு வரலாம். தேசிய நெடுஞ்சாலைகள் இந்தியாவோட சாலை போக்குவரத்தில் மிக முக்கிய அம்சமாக இருக்குது. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் நாட்டோட எல்லையை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது போக மாநிலங்களோட ஒவ்வொரு தலைநகரமும் இருக்குல்ல, முக்கியமான இடங்கள். ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? முக்கியமான துறைமுகங்களை, ரயில் நிலையங்களை, இது எல்லாத்தையும் சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த NH போடப்பட்டிருக்கு. ஓகேவா? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தான் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தான் NHக்கு பொறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH-44. ஓகே, எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் வரை, ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. இதுதான் இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44. குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோம்னா NH-47A, 6 கிலோமீட்டர் தான். ஓகேவா? இது எங்கன்னா எர்ணாகுளத்தில் இருந்து கொச்சின் துறைமுகத்து வரைக்கும், வில்லிங்டன் தீவுன்னு சொல்லப்படுது, அங்கே வரைக்கும் போடப்பட்டது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI 1995 நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா? தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்குது. ஷெர்ஷா சாலைகளை பற்றி படிக்கிறப்ப இவரை பற்றியும் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஷெர்ஷா நாணயங்கள்லேயும் ஒரு சீர்திருத்தம் செஞ்சு நவீன நாணயங்களை முன்னோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பார், தந்தைன்னு சொல்லப்பட்டிருப்பாரு. அதுபோல் சாலைகளும் இவரோட ஆட்சி காலத்தில் நிறைய சாலைகள் போட்டிருப்பார். ஓகேவா? பழைய சாலைகளை சீர்திருத்தமும் செஞ்சுருப்பார், நிறைய பண்ணியிருப்பார். ஸோ ஷாஹி, அதாவது ராயல் அப்படிங்கிற சாலையை சிந்து பள்ளத்தாக்குலேருந்து மேற்கில் வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் போட்டிருக்காரு. ஓகேவா?
கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரை இருக்கிற இந்த சாலையை தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து இப்போ அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ சிர்ஷா சூர்போட்ட சாலை தான் வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலைன்னு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? தேசிய நெடுஞ்சாலைகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மாநில நெடுஞ்சாலைகள். ஸோ மாநில நெடுஞ்சாலைகள்னு பொதுவாக பார்த்தோம்னா இப்போ இந்த மாநகரங்கள், நகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கணும். அந்த மாநிலத்தோட தலைநகரத்தோடையும் தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கிறதா வந்து இந்த மாநில நெடுஞ்சாலைகள் எஸ்ஹெச்சோட வேலையாக இருக்கும். ஓகேவா? இது மாநில அரசால் தான் வந்து கவனித்து கொள்ளப்படுது. அடுத்தது மாவட்ட சாலைகள். ஸோ மாவட்ட சாலைகள் எங்கே போகும் அப்படின்னா மாநில நெடுஞ்சாலைகளுக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கும் மாவட்ட மற்றும் வட்டார தலைமையிடங்களை இணைக்கிறதா மாவட்ட சாலைகள் இருக்குது. ஓகேவா? இது பொதுப்பணித்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஊரக பகுதி சாலைகள் வந்து மாவட்ட சாலைகளை போய் கனெக்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து யாருன்னா கிராம பஞ்சாயத்துக்களால் கவனிச்சுக்கப்படுது. எல்லைப்புற சாலைகள், பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, எல்லைப்புற சாலைகள் நிறுவனம். ஸோ இதால் பராமரிக்கப்பட்டு தான் வருது. ஒரு நாட்டோட எல்லை பகுதிகளில் இருக்கிற சாலைகள், அதாவது ரோடெல்லாம் வந்து எல்லைப்புற சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். 1960 தான் வந்து இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியாவில் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சவுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து தீபகற்ப நாடு தானே. ஸோ வடக்கு மற்றும் வடகிழக்கு தான் வந்து இந்த எல்லைகள் அப்படிங்கிறத கவனித்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உலகத்திலேயே உயரமான எல்லைப்புற சாலை வந்து லடாக்கில் உள்ள லேலேருந்து சண்டிகர் வரை போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் போட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா மீன் சி லெவலில் இருந்து 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதுவும் இம்பார்ட்டன்ட், தங்க நாற்கர சாலைகள் 5846 கிலோமீட்டர் நீளத்துக்கு போட்டிருக்காங்க. 4 முதல் 6 வழிச்சாலைகளாக இருக்குது. 4 பெருநகரங்கள். ஓகேவா? டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாற்கரம் மாதிரி வருது இல்லையா, அதான் கோல்டு குவாட்ரிலேட்டரல் ரோட்னு சொல்லுவாங்க. ஸோ புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. ஓகேவா? இது எல்லாத்தையும் இன்றைக்கி தான் 1999 தொடங்கியிருக்காங்க. வட தென் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கிற சாலைகள் பற்றி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இருக்குல்ல, இங்கே வரைக்கும் 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகள் போட்டிருக்காங்க. கிழக்கு மேற்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஸ்ஸாமில் இருக்க சில்சர்லேருந்து குஜராத்தில் அதோட போர்பந்தர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 3640 கிலோமீட்டர் நீளத்துக்கு போட்டிருக்காங்களாம். இந்த 2 ரோடும் எங்கே சந்திக்குது, இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இந்த 2 ரோடும் எங்கே சந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியில் சந்திக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விரைவு சாலைகள், எக்ஸ்பிரஸ் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ விரைவு சாலைகள் அப்படிங்கிறது என்னென்னா நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்ட அதிவேக போக்குவரத்திற்கான சாலைகள், எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம், துர்காப்பூர் கொல்கத்தா, புதுடெல்லி ஆக்ரா இடையான யமுனா விரைவு சாலை. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதான் வந்து மும்பை பூனா விரைவு சாலை. எத்தனை லேன் இருக்குது பாருங்கள், 8 லேன்ஸ் இருக்குது. 1 2 3 4, ஸோ 8 லேன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். ஸோ இதுவும் கூட முக்கியம். ஸோ இந்தியா அதோட அண்டை நாடுகளுடன் வந்து சாலைகள், அந்த இலக்கமான உறவை மேம்படுத்துகிற வகையில் இந்த சாலைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னாகும் அப்படின்னா பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் மேம்படும். ஓகேவா? ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம், இந்த ஆணையத்தோட படி உலக வங்கி நிதியுதவியின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கு தான் இந்த பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். ஸோ எந்தெந்த நாடுகளோட இந்தியா வந்து இந்த ஹைவேஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம் மற்றும் மியான்மர். ஓகேவா? இதெல்லாம் இந்தியா ஒட்டி இருக்க நாடுகள் தானே, இந்தியாவோட எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற நாடுகளாகவும் இருக்குது. ஸோ இங்கே நெடுஞ்சாலைகள் பொதுவானதாக போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சாலை வழி போக்குவரத்து முடிஞ்சிச்சா, அடுத்தது ரயில் போக்குவரத்து. ஸோ ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுவும் போக்குவரத்தோட முக்கிய உயிர்நாடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் அதிக அளவில்
வந்து இந்த மக்களோட தேவையை பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா ரயில் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்திய ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆசியாலேயே மிக பெருசு. ஓகேவா? இந்தியாங்கிறது ஆசியாவில் பெருசாக இருக்குது இந்தியன் ரயில்வேஸு. உலக அளவில் பொறுத்த வரைக்கும் 2வது பெருசு. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஷின் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். உலக அளவில் ரயில் போக்குவரத்து இதில் எது பெருசு, ஃபஸ்ட்டு எது? ஓகேவா? செகண்ட் இந்தியான்னு பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்திய ரயில்வே துறை இருப்பதின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு, ஓகேவா, ட்ராக் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராக்கோட அகலம் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டு 4 வகையாக பிரிப்பாங்க. அகலப்பாதை, பிராட்காஜ், மீட்டர் காஜ், நேரோ காஜ், குறுகிய தூக்குப்பாதை 1.67. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது இதில். ஓகே, 17 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மண்டலங்கள் அதுக்கு தலைமையிடம் என்ன? ஸோ நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறத பொறுத்த வரைக்கும் தெற்கு ரயில்வே சென்னைன்னு வரும். ஓகேவா? சதர்ன் ரயில்வே சென்னை தான் நமக்கு. இந்தியாவில் முதல்ல புறநகர் போக்குவரத்து அப்படிங்கிறது ரயில் போக்குவரத்து எங்கன்னா மும்பையில் தான் தொடங்கியிருப்பாங்க. 1925 கார்டிமன் அதிவிர வண்டி அப்படிங்கிறது தான் மிக அதிவேக ரயில் வண்டி. 120 கிலோமீட்டருக்கு மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டேபிள் முக்கியம், இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ரயில்வே இந்த மண்டலத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்தது. ஸோ 8 பெருநகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்து இருக்குது. கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி, பெங்களூர், குரகான், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. ஸோ கொல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டது. தமிழில் வந்து பறக்கும் தொடருந்து திட்டம் இதுக்கு பேர். ஓகேவா? அதிக மக்களை விரைவாக ஏற்றி செல்லும் அமைப்பாக இருக்குது. ஸோ 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ 381 ரயில் நிலையங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நவம்பர் 2022 MRTS சர்வேல தெரியுது. ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது குழாய் வழி போக்குவரத்து. ஸோ குழாயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, தண்ணி இதெல்லாம் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்த எண்ணெய், கேஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள்லேருந்து நேராக அதோட சந்தை பகுதிக்கு எடுத்துகிட்டு வராங்க குழாய்கள் மூலமாக. ஓகேவா? அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து காசு அதிகமாக தான் ஆகும் குழாய் போக்குவரத்துனால. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பராமரிக்கிறதுக்கான செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடினமான நிலப்பகுதிகளிலும் சரி, நீருக்கு அடியிலும் சரி இந்த குழாய் வழி போக்குவரத்து அப்படிங்கிறத அமைக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து குழாய் வழி போக்குவரத்து அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீர்வழி போக்குவரத்து. இதுவும் முக்கியமான ஒன்று இந்தியாவில். ஸோ கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்து செல்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து. ஓகேவா? குறைந்த எரிபொருள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதில் முக்கியமாக இருக்குது நீர்வழியில். உள்நாட்டு நீர்வழி, கடல் வழின்னு 2 பார்த்துருப்போம். ஸோ உள்நாட்டு நீர்வழி அப்படிங்கிறது வந்து ஆறு, கால்வாய், ஏரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி கொண்ட ஒரு வலைப்பின்னல் அமைப்பு மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக நீரோட ஆழம், அகலம் மற்றும் தொடர் நீரோட்டத்தை பொறுத்து தான் வந்து இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது அமையுது. ஓகேவா? உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம்னு 1986 ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1. ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த பகுதிகளுக்கு. ஸோ 1220 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே இருக்குது. ஓகேவா? இந்த ஆறுகள் கங்கை, பாகிரதி, ஹூக்ளி. போக்குவரத்து எண் 2 பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் சைதியாவிற்கு இடையே 891 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. அடுத்தது எண் 3 கேரள மாநிலத்தின் கொல்லம் மற்றும் கோட்டாபுரம் இடையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 205 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே 24 ஹவர்ஸும் போக்குவரத்து வசதியை வழங்கக்கூடிய இடம் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு. ஓகே, கொல்லம் டு கோட்டாபுரம். இது வந்து உள்நாட்டு போக்குவரத்து பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு கடல்வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது.
கனரக பொருட்கள், அதிக அளவிலான சரக்குகளை கையாள்வதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே, அதை நான் ஏற்கனவே பார்த்ததான். துறைமுகங்கள் 13 பெரிய துறைமுகங்கள், 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் இருக்குது. பெரிய துறைமுகங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குது, சின்னதெல்லாம் வந்து அந்தந்த மாநில நிர்வாக அரசுகள் பார்த்துக்குது. ஸோ கிழக்கு இந்திய கடற்கரையில் என்னெல்லாம் இருக்குது? கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி எல்லாம் கிழக்கு கடற்கரையில் இருக்குது. ஓகேவா? மேற்கு கடற்கரையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா, மும்பை, நவசேவாங்கிறது தான் ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மர்மகோவா, நியூ மங்களூர், கொச்சின்லாம் வந்து மேற்கு கடற்கரையில் இருக்குது. ஓகேவா? ஸோ முக்கியமான 4 கப்பல் கட்டும் தளங்கள் இந்தியாவில். ஸோ பேர் பார்த்துக்குங்க. விசாகப்பட்டினத்துக்கு ஹிந்துஸ்தான், கொல்கத்தாக்கு கார்டன் ரீச், மும்பைக்கு மசாகான், கொச்சிக்கு கொச்சி கப்பல் கட்டும் தளம். ஸோ 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள். இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? உலக அளவில் 16வது இடத்துல இருக்குது. இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க என்ன ரேங்க்கில் இருக்குங்கிறது. அடுத்தது வான்வழி போக்குவரத்து. ஸோ வான்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து, பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து அப்படின்னு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா விரைவானது, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஃப்ளைட்லேயோ ஒரு இதில் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் பயணச்செலவு அதிகம். ஓகே, இருக்கிறதுலே பயணச்செலவு இதுக்கு தான் அதிகம். நவீன மற்றும் வசதியான போக்குவரத்தும் கூட இது. ஓகேவா? தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான இணைப்புகளை வழங்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் டெரைன். இந்த மாதிரி மலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள் என்னவா இருந்தாலும் ஈஸியாக அதை கடந்து போகிறதுக்கு உதவுறது இந்த வான்வழி போக்குவரத்து. அதுதான் காரணம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவசரகால நேரங்களில் இயற்கை மற்றும் செயற்கை பேரிடங்கள், வெள்ளம், பஞ்சம், தொற்றுநோய், போர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வான்வழி போக்குவரத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு வான்வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா February 1918 ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிறவர் அலகாபாத்லேருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அவர் மூலமாக. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது விமான போக்குவரத்து அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. 1953 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 பல்வேறு விமான நிறுவனங்கள்லாம் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 1953 தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா விமான சேவையை வழங்குது. ஸோ இந்தியன் ஏர்லைன்ஸுங்கிறது உள்நாட்டு போக்குவரத்துக்கும், ஏர் இந்தியா வந்து வெளிநாட்டு போக்குவரத்துக்கும் யூஸ் பண்ணப்படுது. 19 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. ஓகே, இன்னொரு டாபிக் தான் பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர். ஓகேவா? நிறுவனம். இந்த நிறுவனம்ங்கிறது வந்து ONGC, எண்ணெய் நிறுவனம், மேற்கொள் நிறுவனம் இருக்கலாம், அதோட பணிகளுக்காக சேவையை வழங்குறது தான் வந்து இந்த பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம். கவர்மெண்ட்டோடது. ஓகேவா? புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டிருக்கு. இதோட தளம் எங்கே இருக்குது? விமான நிலையத்தை தளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஓகேவா? வில்பார்லேயில் உள்ள ஜூஹு விமான நிலையத்தை இருக்குது. மினிரத்னா 1 அந்த பிரிவில் வர்றது தான் பவன் ஹான்ஸ் நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். ஓகேவா? வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் தீவுகளுக்கிடையே சேவை வழங்குறது. குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் சேவையை வழங்குகிறது. ஓகே, அடுத்தது AAI ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விமான நிலையங்களுக்கான பாதுகாப்பை அளிக்கிறது. ஓகேவா? பராமரிக்கிறது, மேம்படுத்துறது, நிர்வாகம், இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளுது. ஓகே, அவ்வளோதான். இதான் வந்து போக்குவரத்து ஜியாகிரஃபி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து Day 4 கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.